ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நாளைக்கு ப்ரோமோவில் என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு சும்மா எப்பயும் போல நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுவோம். எதிர்பாராதே எதிர்பாருங்கள், அதுதானே எம்என் ப்ரோமோ. ஸோ வழக்கம் போல மொக்க வாங்குகிறோமா, பல்ப் வாங்குகிறோமா, இல்லை எதிர்பார்க்குற மாதிரி வருதான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு 3 days எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் எபிசோட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம விஜய் காவேரியோட அந்த ரீயூனியன், ஒரு க்யூட்டான ஒரு ரீயூனியன், ஒரு ரீயூனியன் கூட சொல்லலாம். அதாவது ஷார்ட் ரீயூனியன். விஜயும் காவேரியும் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் ஒரு அப்டேட் கொடுத்தார் இல்லையா, அந்த கை சீன் வந்து எனக்கு என்ன முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எப்பவுமே பிரவீன் சார் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். இந்த மொமெண்ட் இன்னும் வரல. ஸோ மேபி இது ரிலேட்டடாக ப்ரொமோ வருதா, அப்படி இல்லைன்னா நம்ம நர்மதா பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி ஸ்கூல்லே தான் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ். பட் பிகாஸ் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா காரில் எல்லாம் போகிறாங்க இல்லையா, மேபி நம்ம நர்மதா பாப்பா அழைக்கிறது கூட காரில் போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ப்ரிடிக்ஷன் தான். பாப்போம் என்ன மாதிரி ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதிர்பார்க்காத விதமாக வேறு ஏதாச்சும் ட்ராக் வந்துட்டுனா அவ்வளோதான். அவங்க வெண்ணிலா தான் பார்க்குறதுக்காக போவாங்களே, இல்லை தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விஜய் வந்து தாத்தா வீட்டில் இருக்கும்போது ஒரு அப்டேட் இருக்கும். அதோட தான் எபிசோட் முடிச்சாங்க. பார்ப்போம் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு ப்ரோமோ என்ன வரும், உங்களோட கெஸ்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.